அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து முழுமையா பாருங்க. இன்று வெளியான 10 முக்கிய அறிவிப்புகளை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அரசு ஊழியர்கள் பணிகள் குறித்து முதல்வர் துறை வாரியாக ஆய்வு. தமிழக முதல்வர் அனைத்து துறைகளின் செயல்பாடுகளையும் விரைவுபடுத்தும் நோக்கில் துறை வாரியான ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி அதிகாரிகளிடம் விரிவான செயல் திட்டங்களை சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ளார். மக்கள் நலத்திட்டங்கள் தாமதமின்றி செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதில் அரசு கவனம் செலுத்தி வருகிறது. அமைச்சரவை கூட்டம் தொடர்பாக அரசியல் சர்ச்சை. அமைச்சரவை கூட்டத்தில் அரசு பதவி வகிக்காத 2 நபர்கள் கலந்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக எதிர்க்கட்சியினர் ஆளுநரை சந்தித்து நடவடிக்கை கோரியுள்ளனர். இந்த விவகாரம் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை புறநகர் ரயில் பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு. பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று சென்னை புறநகர் பகுதியில் 41 மின்சார ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பயணிகள் மாற்று போக்குவரத்தை பயன்படுத்துமாறு தெற்கு ரயில்வே அறிவுறுத்தி உள்ளது. தமிழ்நாட்டில் முதலீடுகளை அதிகரிக்க புதிய நடவடிக்கை. தமிழகத்தில் புதிய தொழில் முதலீடுகளை ஈர்க்கவும், கோயம்புத்தூரை தொழில் மையமாக மேலும் வளர்க்கவும் மாநில அரசு புதிய நடவடிக்கைகளை அறிவித்து உள்ளது. இதன் மூலம் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். பிஎஃப் கோரிக்கைகளுக்கான தானியங்கி தேர்வு விரிவுபடுத்தப்பட்டு உள்ளது. ரூபாய் 5 லட்சம் வரை உள்ள பல கோரிக்கைகள் மிக குறுகிய காலத்தில் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டு உள்ளது. கனமழை எச்சரிக்கை. இந்திய வானிலை ஆய்வு மையம் பல மாநிலங்களுக்கு கனமழை மற்றும் இடியுடன் கூடிய மழை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்னிந்தியாவின் சில பகுதிகளிலும் மழை தொடரும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது. மக்களுக்கு தேவையான சேவைகளை விரைவுபடுத்த உத்தரவு. அனைத்து அரசு துறைகளும் காலதாமதமின்றி மக்கள் சேவைகளை வழங்க வேண்டும் என்றும், நிலுவைக் கோப்புகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. தொழில் வளர்ச்சிக்கு புதிய இலக்கு. தமிழக பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்தும் வகையில் புதிய முதலீட்டு திட்டங்கள், தொழில் விரிவாக்கம் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு அரசு முன்னுரிமை வழங்கியுள்ளது. வார இறுதி போக்குவரத்து திட்டமிடல் அவசியம். ரயில் சேவை மாற்றங்களால் இன்று பயணம் செய்யும் பொதுமக்கள் முன்கூட்டியே தங்களது பயணத்தை திட்டமிடுமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டு உள்ளனர். இன்றைய முக்கிய அரசியல் மற்றும் நிர்வாக நிகழ்வுகள். அரசின் நிர்வாக நடவடிக்கைகள், முதலீட்டு திட்டங்கள், போக்குவரத்து அறிவிப்புகள் மற்றும் அரசியல் விவாதங்கள் ஆகியவை இன்று தமிழ்நாட்டில் அதிகம் பேசப்பட்ட முக்கிய நிகழ்வுகளாக அமைந்துள்ளன. இது போன்ற தமிழ்நாடு அரசு அறிவிப்புகள், வேலைவாய்ப்பு செய்திகள், அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பயனுள்ள முக்கிய அப்டேட்களை தினமும் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்துங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க.